ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எல்லா ஃபேமிலியாக வந்து பெரியபாளையம் வந்திருக்கோம். அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோ. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு, சமைக்க பாத்திரம் எல்லாமே இருக்குது. சமைக்க பாத்திரம் எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். எப்போவுமே வந்து நம்ம டெம்போவில் தான் வந்து போவோம். நாங்கள் இந்த வாட்டி நானும் அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் 4 பேர் மட்டும் ஆட்டோலேயும், மற்ற எல்லாருமே வந்து டெம்போவில் போயிருந்தாங்க. அப்புறம் பெரியபாளையம் கிட்டே போயிட்டு நாங்கள் ஒரு சின்ன டீ கடையில் நிப்பாட்டி அங்கே எல்லாருமே சூடாக பஜ்ஜி, போண்டா, டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே பின்னாடி தான் போயிட்டுருந்தோம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே ஒரு தனி ஃபீல் தான். நெக்ஸ்ட் நாங்கள் எடுத்த ரூம் கிட்டே போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம். அங்கேயே நம்ம சமைக்க தேவையான பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே தான் வந்து எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி நைட்டுக்கு தேவையான டிஃபனும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி தொக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடைக்கு கிளம்புவோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பொங்கல் வைப்போம். பொங்கல் வைக்க பாத்திரம் வந்து புதுசாக எப்போவுமே வாங்கி தான் வைப்போம். அதுக்கு மட்டும்தான் போயிட்டு கடையில் போயிட்டு புதுசாக பாத்திரம்லாம் வாங்குவோம். அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அப்படியே வாங்கிப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து எங்கள் மாமி, எங்கள் ஆயா, எங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து நாங்கள் பாத்திரம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். The next day. இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமா மட்டும் கோவில் கிளம்பிட்டோம். மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டாங்க. மார்க்கெட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான்வெஜ் எடுத்து தான் சமைப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போயிட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வந்து இது என்ன கோவில்னால் காட்டுச்செல்லியம்மன் கோவில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். நடுவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த கோவில். ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் அங்கே போயிட்டு விசிட் பண்ணிவிடுவோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அங்கே போனாலே. அதே மாதிரி போயிட்டு விளக்கெலாம் போட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு நாகாத்தம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கும் போனோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்கிட்ட நிறைய பேசினாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த கோவில் போனதே. ஒரு தனியாக சின்னதாக குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு வந்த பிறகு பார்த்தோன்னா எல்லாமே அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா, பெரியம்மா எல்லாம் சேர்ந்து அடுப்புலேயும் சமைச்சாங்க, கேஸ்லேயும் சமைச்சாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபேமிலியாக தனித்தனியாக சாப்பிடாம ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதுதான் எங்கள் ஃபேமிலி. என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, எக்கு, அதுக்கப்புறம் ரைத்தா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நானும் என் அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தனியாக ஒரு லைனில் போயிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.